நீதிமன்றத்தில் தமக்கு எதிராக சாட்சியங்களை அளித்திருக்கும் 1MDBயின் முன்னாள் அதிகாரிகளின் நம்பகத்தன்மை குறித்து முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக் மீண்டும் கேள்வி எழுப்பியுள்ளார். 1MDB நிறுவனத்தில் நடந்த அத்தனை தவறுகளுக்கும் நிதி முறைகேடுகளுக்கும் தாம் காரணம் அல்ல என்று குறிப்பிட்ட அவர், மாறாக அவர்கள்தான் முழு பொறுப்பு என்று சிலரின் பெயர்களை நஜீப் வலியுறுத்தியுள்ளார். தற்காப்பு தரப்பினர் தங்களின் வாதங்களை முடித்துக் கொள்வதற்கு முன்னர் சாட்சி கூண்டில் இருந்தவாறு நேற்று செவ்வாய்க்கிழமை சாட்சியம் அளித்த நஜீப், இந்த வழக்கில் தாம் நியாயமற்ற முறையில் ஒரு இலக்காக கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். தாம் தனியாக நிற்பதாகவும் மற்றவர்கள் புரிந்த குற்றங்களுக்காக தம் மீது குற்றங்கள் சுமத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 1MDBயின் ஊழலுக்கு 1MDBயின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரிகள் ஷாருல் அஸ்ரால் இப்ராஹிம் மற்றும் ஹசீம் அப்துல் ரஹ்மான், முன்னாள் சட்டப்பிரிவு ஆலோசகர் ஜஸ்மின் லூ, முன்னாள் தலைமை நிதி அதிகாரி அஸ்மின் தாஹிர் ஆகியோர்தான் முழு பொறுப்பு என்று நஜீப் தெரிவித்தார். 1MDBயின் வீழ்ச்சிக்கு வித்திட்ட நிதி நிர்வாகத்தில் ஈடுபட்டிருந்த ஒரு தனிநபராக முன்னாள் சிறப்பு அதிகாரி அம்ஹாரி அஃபண்டி நசாருடீனின் பெயரை நஜீப் குறிப்பிட்டார். அம்பலப்படுத்தப்பட்டு தவறான நடத்தை உறுதிப்படுத்தப்பட்ட போதிலும் இவர்களில் எவருக்கும் எதிராக வழக்கு தொடரப்படவில்லை என்றும் தமது சாட்சியத்தில் நஜீப் தெரிவித்தார். 1MDB நிதி சம்பந்தப்பட்ட அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் கள்ள பண பரிமாற்றம் தொடர்பில் நஜீப்புக்கு எதிராக 25 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ள இந்த வழக்கில் தம்மை தற்காத்துக் கொள்ளுமாறு உயர்நீதிமன்றம் கடந்த ஆண்டு அவருக்கு உத்தரவிட்டது. அதோடு இந்த வழக்கில் ஷாரோல்லு, அம்ஹாரி மற்றும் பேங்க் நெகாரா மலேசியாவின் முன்னாள் ஆளுநர் ஷெட்டி அக்தர் அசீஸ் ஆகியோர் நம்பத்தகுந்த சாட்சிகள் என்றும் நஜீப்பை சிக்க வைக்க அவர்களுக்கு எந்த ஒரு காரணமும் இல்லை என்றும் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. நாட்டின் 15வது பொதுத் தேர்தலுக்கு பின்னர் ஒற்றுமை அரசாங்கத்தை அமைக்கும் மாட்சிமை தங்கிய மாமன்னரின் பரிந்துரையை பசாத்து கட்சி தலைவர் முகைதீன் யாசின் தன்னிச்சையாக நிராகரித்திருந்தார் என்றும், பேரரசரின் அப்பரிந்துரை குறித்து முகைதீன் யாரிடமும் கலந்து ஆலோசிக்காமலேயே சொந்தமாக முடிவெடுத்து அந்த பரிந்துரையை நிராகரித்ததாகவும் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள பசாத்து கட்சியின் உச்சமன்ற உறுப்பினர் வான் அமாட் ஃபைசால், வான் அமாட் கமால் குற்றம் சுமத்தியுள்ளார். இது தொடர்பில் முடிவெடுப்பதற்கு முன்னர் பேரரசரின் அப்பரிந்துரை குறித்து பெரிகாத்தா நேஷனல் உச்ச மன்றத்துடன் முகைதீன் கலந்து பேசவில்லை என்று பாஸ் மற்றும் பசாத்து கட்சிகளின் மூத்த தலைவர்கள் தம்மிடம் தெரிவித்ததாக மாச்சாங் நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் கூறியுள்ளார். அதோடு இத்தகைய முடிவு உடனடியாக எடுக்கப்பட்டிருந்தது என்றும், அதுவும் பரிந்துரையை மாமன்னர் முன்வைத்த போதே அவர் முன்னாலேயே அவ்வாறு செய்யப்பட்டிருந்தது என்றும் சட்டத்துறை முன்னாள் அமைச்சர் சயீத் இப்ராஹிமின் போட்காஸ்ட் நேர்காணலில் வான் ஃபைசால் இவ்வாறு தெரிவித்தார். முஹிதீனின் அத்தகைய தன்னிச்சையான முடிவு பசாத்து மற்றும் பெரிகாத்தா நேஷனலுக்கு இடையில் உள்ளுக்குள்ளேயே பிளவு ஏற்பட வழிவகுத்ததாகவும், பேரரசரின் பரிந்துரையை உடனடியாக நிராகரிக்காமல் அது குறித்து கலந்து பேச நேரம் எடுத்துக் கொண்டிருக்கலாம் என்றும் வான் ஃபைசால் சுட்டிக்காட்டினார். இம்மாதம் இறுதியில் கோலாலம்பூரில் நடைபெறவிருக்கும் 47வது ஆசியான் உச்சநிலை மாநாட்டில் கலந்து கொள்ள ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் எண்ணம் கொண்டிருப்பதாகவும், அது குறித்து அவர் பரிசீலித்து வருவதாகவும் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இப்போதைக்கு ரஷ்ய துணை பிரதமர் மட்டுமே ரஷ்யாவை பிரதிநிதித்து ஆசியான் உச்சநிலை மாநாட்டில் கலந்து கொள்ளவிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அன்வார் கூறினார். ஆசியான் உச்சநிலை மாநாட்டில் கலந்து கொள்வது குறித்து தாம் தீவிரமாக பரிசீலித்து வருவதாக சில மாதங்களுக்கு முன்னர் சீன தலைநகர் பெய்ஜிங்கில் புடின் தம்மிடம் கூறியிருந்ததாக அன்வார் தெரிவித்தார். பண்டார் உத்தாமாவில் உள்ள ஒரு இடைநிலைப் பள்ளியில் 16 வயதுடைய மாணவியை பலமுறை கத்தியால் குத்திக் கொன்றதாக கூறப்படும் 14 வயது மாணவன் மீது இன்று கொலை குற்றச்சாட்டை சுமத்த சட்டத்துறை தலைமை அலுவலகம் முடிவு செய்துள்ளது. அந்த மாணவனுக்கு எதிராக கொலை குற்றச்சாட்டை சுமத்துவதற்கு போதுமான ஆதாரங்களை கண்டுபிடித்திருப்பதாக சட்டத்துறை தலைமை அலுவலகம் தெரிவித்துள்ளது. அதன்படி அம்மாணவன் மீது கொலைக்கான குற்றவியல் சட்டத்தின் செக்ஷன் 302வது விதியின் கீழ் கொலை குற்றச்சாட்டை சுமத்துவதாக சட்டத்துறை அலுவலகம் முடிவு செய்துள்ளது. பெட்டாலிங் ஜெயா மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று புதன்கிழமை அம்மாணவன் மீது அக்குற்றச்சாட்டு கொண்டுவரப்படும் என்று நேற்று செவ்வாய்க்கிழமை வெளியிட்ட ஒரு அறிக்கையில் சட்டத்துறை தலைமை அலுவலகம் தெரிவித்துள்ளது. கோத்தபாரு குவாமுசாங் தானா பூத்தே நகரில் ஒரு காருக்குள் விடப்பட்ட 4 வயது சிறுமி வெப்ப பக்கவாதத்தால் பரிதாபமாக உயிரிழந்தார். வாகனத்திற்குள் குழந்தை மயக்கமடைந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டதை குவாமுசாங் மாவட்ட காவல்துறை தலைவர் சித் சூன் ஃபு உறுதிப்படுத்தினார். நேற்று பிற்பகல் 3:50 மணிக்கு சிறுமியை கண்டுபிடித்த ஒருவரிடமிருந்து காவல்துறைக்கு அவசர அறிக்கை கிடைத்ததாக அவர் கூறினார்.
பாதிக்கப்பட்ட சிறுமி உடனடியாக மருத்துவ சிகிச்சைக்காக குவாமுசாங் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அந்த குழந்தை இறந்து விட்டதாக அங்கு அறிவிக்கப்பட்டது. உடல் வெப்ப தாக்கமே மரணத்திற்கான அதிகாரப்பூர்வ காரணம் என்று பிரேத பரிசோதனையில் உறுதியாக தீர்மானிக்கப்பட்டது. விசாரணையை தொடரும் அதே வேளையில் இச்சம்பவத்தை திடீர் மரணம் என காவல்துறை வகைப்படுத்தியுள்ளது. இந்த துயர சம்பவம் குறித்த ஊகங்களை தவிர்க்குமாறு சிக் பொதுமக்களை கடுமையாக அறிவுறுத்தினார். சுங்கை மலாக்காவில் மிதந்த நிலையில் ஒருவரின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. அவரது அடையாளம் இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை. சம்பந்தப்பட்ட நபர் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் என்று நம்பப்படுவதாக மலாக்கா தெங்கா காவல்துறை தலைவர் கிறிஸ்டோபர் பாட்டிட் தெரிவித்தார். நேற்று முன்தினம் மாலை 4:45 மணியளவில் அந்த நபர் ஆற்றில் முகம் குப்புற மிதந்து கொண்டிருந்ததாக அவர் கூறினார். பாதிக்கப்பட்டவர் மலாக்கா நதி மற்றும் கடற்கரை மேம்பாட்டுக் கழக ஊழியர்கள் மற்றும் பொதுமக்களால் படகில் ஆற்றங்கரைக்கு கொண்டு வரப்பட்டார். அங்கு மருத்துவ அதிகாரியால் அவர் இறந்து விட்டதாக உறுதிப்படுத்தப்பட்டது என்று பெர்னாமா அவரை பற்றிய செய்தியை வெளியிட்டுள்ளது. காயங்களுக்கான அறிகுறிகள் அல்லது தவறான விளையாட்டின் கூறுகள் எதுவும் இல்லை என்று பாட்டிட் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.